ஹாய் உறவுகளே! இப்போ நம்ம வந்து லெமன் சாதமும் வாழைக்காய் ஃப்ரை தான் எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தேன். அதுதான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காவை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா இதாகவும் பொரிச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொடி. நான் அம்மன் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வந்து தண்ணியில் போட்டிருந்தா கருக்காமல் இருக்கும், இல்லைனா வாழைக்காய் வந்து கருத்து போயிடும். இதை தண்ணியிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோட நல்லா கோட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து லெமன் சாதத்துக்கு வந்து கடுகும் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து இறக்கி வச்சுக்கிறணும். லெமன் சாறு ஆல்ரெடி வந்து டம்ளரில் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அப்புறம் தோசை தவா வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் ஃபேன் கூட வைக்கலாம். நான் வந்து தோசை தவா தான் வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து சாதத்தை நல்லா ஆற விட்டுட்டு இந்த லெமன் சாறை தூக்கி போட்டுட்டு இதை நம்ம தாளித்து ஆல்ரெடி வச்சுருக்கதை தூக்கி போட்டு கிண்டி கிளறி வச்சா லெமன் சாதம் ரெடி. அதுக்கப்புறம் இது தொட்டுக்க வந்து இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.